கொத்தமல்லி கருவேப்பிலை இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு போய் கடையில் கேட்போம். ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நல்ல 10 ரூபா 15 ரூபா காசை கொடுத்து நல்லா நிறைய வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அதில் வந்து நீங்கள் நல்லா சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, புளி, தேங்காய் வச்சு இதை வந்து சட்னி பண்ணி சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் நிறைய புளி இதில் போடுறேன் நாங்கள் கூழ் சாப்பிட்றதுக்காக. பட் நீங்கள் புளியை வந்து ரொம்ப கம்மியாக போட்டு இதை நிறைய க்ரீன்ஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இது வந்து நம்மளோட ஹெச்பி லெவலை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கே, எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரு 1 வீக்கில் வந்து ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் இது ஜஸ்ட் நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ என் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணது. அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நான் 1 வீக்கில் நான் செக் பண்ணேன், என்னோடய ஹெச்பி லெவல் வந்து கூடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சின்ன சின்ன மித்து மாதிரி நம்ம நினச்சிடுறோம். பட் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணி, இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ நான் புளி கம்மியாக வச்சிங்கன்னா இது நல்ல க்ரீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.